அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிறேன். வயசானா நாங்க அதுதானே பண்ணோம். வயசாயிடுச்சு, மூளையில கிடங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல போறீங்க. அப்பா தாராளமா சொல்லுங்க. உங்க அம்மா நானும் கேட்டுக்கிறோம். மாமா கோவப்படாம புனிதா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க மாமா. புனிதா நீங்களும் என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியாதா மாப்ள? எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுதான் என் காலத்துக்கு பிறகு இந்த விஷயம் தெரிஞ்சா போதும்னு உயிர் எழுதி வச்சேன். ஆனா இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா நீங்க எங்களுக்கு எழுதி வச்சது தப்பு இல்லப்பா. ஆனா நீங்க எங்களுக்கு மட்டும் எழுதி வச்சதுதான் தப்புப்பா. தப்புதாம்மா, நான் பண்ண தப்புதான். என் பொண்ணு எதையும் சரியா யோசிப்பான்னு நம்பி நான் அப்படி நம்புறது என்னோட தப்புதான். நீ ஏன் மரத அமைதியா இருக்க? உன் பங்கு ஏதாவது பேசு. நீ ஏன் இப்படி முட்டாள் மாதிரி இருக்கீங்கன்னு ஏதாவது சொல்லு. என்னங்க, நான் எங்க உங்களை அப்படியெல்லாம் சொல்ல போறேன்? அப்பா நான் என்னப்பா தப்பா பேசிட்டேன்? உங்களை நாங்க யாரும் தப்பா சொல்லல. நீங்க சொத்து பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சீங்களே தவிர நம்ம அப்பா நம்மள ஒரு ஆளா நினைக்கலையேன்னு சொல்லி மணிகண்டன் தவிச்சது உங்களுக்கு புரியலையேப்பா. புனிதா, இத பாரு, அது நீ தவிப்பா பாக்குற. எந்த பிள்ளையும் அடிபடாம எதையுமே கத்துக்க முடியாது. உன் அம்மா மரத உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தது இப்ப எங்க கொண்டு விட்டு இருக்கு பார்த்தல? அவன் அடிபடட்டும். அவன் சொன்னான்ல அவன் தாத்தா சொத்துன்னு. இப்ப அவன் கையில கொடுத்தா நாளைக்கே ஒண்ணு இல்லாம பண்ணிடுவான். அவனுக்கு பிரிச்சு கொடுத்துட்டா அவன் பண்ணோன்னு அவனுக்கு பொறுப்பு வந்துரும்பா. மாமா உங்க வேதனை எனக்கு புரியுது மாமா. கொஞ்சம் எங்க தரப்புல இருந்தும் யோசிச்சு பாருங்க. இத பாருங்க மாப்பிள்ள, நம்ம 5 பேர் தரப்பு மட்டும் யோசிக்கிற அளவுக்கு நம்ம குடும்பம் ஒன்றும் சின்னது கிடையாது. மீனாம்பிகை கார்மெண்ட் அண்ட் டைல்ஸ், இப்ப மீனாம்பிகை லைட்ஸ், இந்த 2 நிறுவனத்துக்கு கீழே 5000 குடும்பம் இருக்கு. அவங்க வாழ்க்கை இருக்கு. நான் அதுதான் முதல்ல யோசிக்கிறேன். சொத்தை பிரிச்சு ஆளுக்கு ஒரு பங்கு கொடுக்க இது ஒன்னும் பண்டம் கிடையாது மாப்பிள்ள. மாசமானா நம்ம உழைச்ச உழைப்புக்கு ஒரு சம்பளம் வரும்னு நம்மள நம்பி வேலை பாக்குறாங்க. அந்த உழைப்புக்கு நாம கொஞ்சம் விசுவாசமா இருக்க வேணாமா? இதுதான் அந்த தொழில நான் கத்துக்கிட்டது. புனிதாவுக்கு புரியும் நினைச்சேன். இந்த முடிவை அவ தனியா எடுத்திருந்தா எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீங்க என்னதான் குத்தி காமிக்கிறீங்கன்னு தெரியுது. ஆனா நான் இந்த விஷயத்துல உங்க பக்கம் தாங்க. நீங்க சொல்றது தாங்க சரி. புனிதா மாப்பிள்ள இவங்க 2 பேர் பொறுப்புல இந்த சொத்து இருக்கிறது தாங்க சரியா இருக்கும். அதை என் பேருக்கு மாத்துனா நீங்க சொல்ற மாதிரி நம்மள நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குங்க. மாப்பிள்ள, உங்களுக்கு எங்க மேல 1000 கசப்பு இருக்கலாம். ஆனா இவரோட பக்கம் இருக்கிற நியாயத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க கம்பெனிக்கு ஒரு தொழிலாளியாவும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகனா என்னால முடிஞ்ச எல்லாமே நான் செய்வேன். ஆனா இந்த சொத்து, அதனால கிடைக்கிற உரிமை, இதெல்லாம் என் குணத்துக்கு ஒத்து வராது. இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை மாமா. நான் கீழே போறேன். மாப்பிள்ள ஒரு நிமிஷம். உங்க முடிவு நீங்க சொல்லிட்டீங்க. பலமுறை உங்க மனசு அறிஞ்சு உங்களுக்கு பிடிக்காத எதையும் நான் கட்டாயப்படுத்தினதில்ல. ஒரு பொறுப்பை யாரு சரியா எடுத்து செய்வாங்கன்னு வீட்டோட பெரிய மனுஷனாவும் கம்பெனியோட எம்டியாவும் உங்களோட அனுபவம் எனக்கு ஜாஸ்தி மாப்பிள்ள. அதனாலதான் சொல்றேன், என்னோட முடிவை நான் மாத்திக்க போறதில்ல. அப்பா என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க? இதுக்கு மேல நீ என்ன பேசினாலும் என்னுடைய முடிவு தாமா. நீங்க 2 பேரும் போங்க. நானும் மறதும் கொஞ்சம் பேசிட்டு வரோம். ஏங்க, பிள்ளைங்களும் சாப்பிடல, நீங்களும் இன்னும் சாப்பிடல. வந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாமே, வாங்க. எனக்கு மனசு நிறைஞ்சு போச்சு மரதம். எனக்கு பசிக்கல. நீ உன்ன போய் சாப்பிடு.
புனிதா போலாம். மா நீங்க அப்பாவை பாத்துக்கோங்க. ம். ஓ, இதுதான் விஷயம்.